cricket crazies from a new venue. I'm back in Chennai. இப்பதான் சென்னை மேட்ச் முடிச்சிட்டு சந்தோஷத்தோட வந்திருக்கேன். ஐ நோ எங்களுடைய நிறைய வியூவர்ஸ் விஷ்ணு என்கிட்ட காமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க கேகேஆர் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ நோ லாட் ஆஃப் யூ கேகேஆர் சப்போர்ட்டர்ஸ். நல்ல டீம் தான், ஆனா சென்னையின் சேப்பாக் அவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. பொட்லம்ஸ் பண்ணிட்டாங்க, துவம்சம்ஸ் ஆக்கிட்டாங்க கேகேஆர். ஆஹா பேக் டு ஆஹா வினிங் ஆஹா வேஸ். கவிதை 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 ஆனா பாஸ் ஐம் ஜஸ்ட் டூ ஹாப்பி மேன். அதாவது 4-4 now 4-4. ஆரம்பத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷன் வேற லெவல் அப்படின்றது இங்க நீ வந்து 4-4 நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கேகேஆருக்கு 4-4 கிடைக்கலையே, 3 wins தானே, ஒரு லாஸ்ன்னு நினைச்சேன். ఇక్కడ చూడు ఇక్కడ చూడు. ஓகே சோ அது வந்து முதல்ல நான் வந்து நேருக்கு ஆமா ஆமா இல்ல இல்ல ஆனா மக்களுக்கு என் மேலதான பிரச்சனை இருந்தது. நான் வந்து யார ப்ரெடிக்ட் பண்றேனோ அவங்க வேற டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா. மக்களே இதோ பாருங்கள், என்னோட ப்ரெடிக்ஷன் மறுபடியும் சரியாக வந்ததன் காரணமாக நீங்க இந்த மாதிரியான கமெண்ட் சொல்ல முடியாது. But look, first I have to say that going into this encounter எனக்கே திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா கேகேஆர் அந்த மாதிரி ஃபார்ம்ல வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே சேப்பாக்ல ஏன் அவங்களுடைய கோட்டை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த விக்கெட்லயே எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. நாட் ஜஸ்ட் கேகேஆர் பிளேயர்ஸ், இருக்கக்கூடிய வேர்ல்ட் கிளாஸ் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ், காமெண்டேட்டர்ஸ், எக்ஸ் பிளேயர்ஸ், ஆரன் ஃபின்ச்ல இருந்து, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்ல இருந்து, ஹர்ஷா போக்லேல இருந்து, இர்ஃபான் பட்டான்ல இருந்து எல்லாருமே அந்த விக்கெட்டை மிஸ் ரீட் பண்ணாங்க. பிகாஸ் தட் வாஸ் த கைண்ட் ஆஃப் விக்கெட். பார்க்கும்பொழுது பாட்டாவா இருந்துச்சு. 20 6 220+ அப்படின்னு எல்லாருமே பிச் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் சிஎஸ்கேக்காக விளையாடின ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓபனர்ஸ் முரளி விஜய் மட்டும் அதை சொல்லல அப்படின்றது நான் வந்து கேள்விப்பட்டேன். சோ ப்ராப்ஸ் டு ஹிம். முன்னாள் சிஎஸ்கே வீரர் அண்ட் சாம்பியன் அப்படின்றது காரணத்தினால சொன்னாரு இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா கலக்குவர் இங்கிலீஷ் ஷோல எல்லாம் ப்ரொடியூஷன் கொடுத்து வந்திருக்காரு. அதுதான் நடந்தது. சோ இட்ஸ் கிரேட். ஐ திங்க் நம்ம இந்த நிகழ்ச்சியிலையும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது அந்த 2 ஆட்டங்கள் பிளாட் ட்ராக்கா இருந்ததன் காரணமாக அண்ட் இந்த மாதிரியான விக்கெட் கிடைச்சா கேகேஆர் அதை அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸும் இருக்கிறதன் காரணமாக கேகேஆர் வந்து செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கேகேஆர் ரசிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு தான் சொல்றோம். ஐ திங்க் ஃபினாமினல். நீங்க சொன்ன மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த ஹோம் அட்வான்டேஜ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்ச ஒரு அணி. டாஸ் ஜெயிச்சு சேஸ்லயே ஆட்டத்தை ஜெயிச்சாங்க. கரெக்ட். நான் வந்து இந்த பிச்சை பத்தி இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட before we move into the actual game. So I wanted to share this with the audience as well. இது வந்து ஒரு black soil wicket அப்படின்னு சொன்னாங்க. So basically அந்த வேர்ல்ட் கிளப் உடைய ஃபைனல்ஸ்ல between இந்தியா and ஆஸ்திரேலியா அஹமதாபாத்ல பார்த்தோம் இல்லையா, அந்த black soil wicket மாதிரி இது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த விக்கெட்ல பர்டிகுலர்லி என்ன ஆகும்னா, there was a covering. that is நம்ம வந்து மேக்கப் போடும்போது உள்ள ஆக்னே இருக்குல்ல, அந்த ஆக்னே தெரியாம நம்ம மேக்கப் போடுவோம். சோ அந்த மேக்கப் அப்படியே பூசி முழுகி பார்த்த உடனே எல்லாருமே கிளியர் ஸ்கின் நினைச்சு அந்த மாதிரிதான் எல்லாருமே ஏமாந்து போனாங்களாம். பார்க்கும்போது அப்படியே மொழன்னு இருந்துச்சு, எந்த ஒரு கிராக்ஸுமே இல்ல. அதனால அழகா பால் பேட்டுக்கு வர போகுது அப்படின்னு நினைச்சாங்களாம். இந்த நியூ பால் அது மேல படப்பட நியூ பாலுக்கும் வந்து ஓகே பேட்ல பட்டுச்சு கொஞ்சம், அதனாலதான் ஒரு சில ரன்கள் வந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. ஆனா பேட்ல பட பால் வெட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கிராக்ஸ் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பால் கிரிப் ஆச்சு, ஸ்லோ ஆச்சு, மைல்டா டர்ன் ஆச்சு. அதனாலதான் ரவீந்திர ஜடேஜானுடைய மாயாஜாலம் நம்ம பார்ப்போம். இது நான் கணிக்கலைங்க, எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன் for your information as well. Now for the match wish. நீ அங்க இருந்தல சேப்பாக்ல, நீ அங்க இருந்த லைவ் தகவல் அங்க இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்த. ஃபர்ஸ்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, எப்படி மக்கள் எப்படி அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஏன்னா 2 தோல்விகளுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தாங்க, அதனால அந்த எக்ஸைட்மெண்ட் ஏதாவது ஒரு டிப் இருந்ததா? மக்கள் வந்து நர்வஸா இருந்தாங்களா? how was the atmosphere like? Only one thing, Vishnu, but I want to save it towards the end. MS Dhoni nuடைய arrival, you had to be there to see it. அதாவது நீங்க விளையாடுவீங்க, நீங்க ஹைதராபாத்ல விளையாடுவீங்க, நீங்க ஏன் சென்னையில பேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே காஞ்சு போயிருந்தாங்க. கடைசி 3 பந்துகள் மட்டும்தான் அவர் விளையாடினாரு. MS தோனி வெளில வரும் பொழுது the amount of noise there was, சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப் இயர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரிங் அடிச்சிருக்கோம் உங்களுடைய காதுகள்ல. ஆண்ட்ரே ரசல் அவருடைய காதை பொத்திக்கிட்டாருங்க. he literally look at that, he was closing his ears. பாருங்க அவ்வளவு சத்தம், unbelievable. நீ எங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த இந்த டைம்ல? நாங்க தான் இருந்தேன். I heard it. I was like okay, டவுட்டே கிடையாது MS தோனி தான் வெளில வராரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்.
பட் ஒன் மோர் ஃபன்னி திங் ஹேப்பன். இவர் வரதுக்கு முன்னாடி ஜடேஜா வந்து அவர் தான் வெளில வர வேண்டி இருந்துச்சு. பிகாஸ் யார் எப்ப அவுட் ஆக போறாங்கன்னு தெரியாது. சரி நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானா இருந்துச்சு. இவர் வந்து ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு பேட் எல்லாம் போட்டு பேட் எல்லாம் எடுத்துட்டு வராரு. சோ ஹீஸ் அவுட் சைட். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு இன்சைட்ல MS தோனி இருக்காரு. அந்த கிளாஸ் விண்டோ இருக்கு. அதுல அவர் ஹெல்மெட் போட்டுறது நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஜடேஜா வெளில இருக்காரு. அவரால பார்க்க முடியல. சோ அவர் இப்படி நடந்து வராரு. வந்துட்டு இப்படி திரும்பிட்டு இல்ல, ஓ காட் மெயின் மேன் ஹெல்மெட்ட போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஜடேஜா திரும்ப போய் அவருடைய சீட்ல உட்காந்துக்கிட்டாரு. வாவ். பாக்குறதுக்கு செம்மையா இருந்தது விஷ். அன்பிலீவபிளா இருந்துச்சு. அண்ட் தென் MS தோனி வாக்ட் அவுட் டு தட் cheer and that applause and those whistles. அதாவது இது வந்து லவ்லி, லவ்லி. கண்மூடித்தனமான அன்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் மேல விஷ். நீங்க வந்தா வாவ். போதும். பினாமினல், அவ்வளவுதான். பினாமினல். தரிசனம் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்காங்க சென்னை மக்கள். Look at that. ஐ So மீன் cute. நீங்க வந்து அவேல ஒரு ஹைதராபாத்ல வைசாக்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லோ தான் வந்து டாமினேட் பண்ணுச்சு. ஸோ நேச்சுரலி ஒரு சேப்பாக்ல எல்லோ டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் கிரேட் டு சி தட். இந்த மாதிரியான அன்பு தான் பாஸ். ஏன்னா ஒரு ஒரு சின்ன சர்க்கிள் அது வந்து ஒரு 2 ஆட்டங்கள் தோத்துட்டாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஓகே என்னதான் நடக்க போகுது அப்படின்ற எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவங்க கொடுக்குற அந்த அன்பு கொடுக்கறது தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் உண்மையான 12th மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட சப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொரு வெனியிலும் கொண்டு வராங்க. அது நீங்க வந்து பாம்பேல விளையாடுறதாலும் சரி, கொல்கத்தா, ஹைதராபாத் எங்க நீங்க விளையாடுறீங்களோ அங்க எல்லாமே வந்து அந்த எல்லோ சப்போர்ட் இருக்கும். எல்லோ ஆர்மி தயாரா இருப்பாங்க டீமுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சம்திங் தட் இஸ் ஃபினாமினல் தட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் சிஎஸ்கே. Yeah, once a CSK fan, always a CSK fan. All right. So Jadeja வந்தாரு. Jadeja வந்த உடனே we talked about துஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்கரீஷ் ரகுவங்ஷி அண்ட் சுனில் நாராயண் வந்து ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் பதிவு செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 5 ஓவர்ஸ்ல 50 ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. At the end of the power play they were 56 for 1. ஓகே. அண்ட் ஜட்டு உள்ள வந்தாரு. ஜட்டு உள்ள வந்த உடனே ஸ்லைட்டா திரிபுர சுந்தரி ஒரு மாதிரி கிரிப்பா ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பால் விஷ். ஃபர்ஸ்ட் பால். ஆனா மச்சி நேத்திக்கு நம்ம நிகழ்ச்சியில நீ வந்து ஒரு ஆசையா சொன்ன ஒரு விஷயம் அது வந்து உண்மையா நடந்தது அப்படின்றதுல நான் பாராட்டுகள் தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் பிளாட் ட்ராக் அப்படின் போது ஐ திங்க் அதுதான் நானும் எதிர்பார்த்திருந்தேன். ஐ திங்க் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் வந்திருப்பாங்க மேபி KKR as well. பட் well done பாப்ஸ். ஐ திங்க் எனக்கு வந்து நான் வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் தீஸ் பிளேயர்ஸ் டு ப்ளேலாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ஓகே, நம்ம இது மாதிரி படிச்ச ஒரு விஷயம். ஆனா ஒரு இன்ஸ்டிங்க்டா எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கு நானே என்ன டேப் பண்ணிப்பேன். மக்களே ஒரு சில பேர் எனக்கு எழுதிருந்தீங்க, என்ன ஸ்பின்னிங் ட்ராக்லாம் கேட்கற, ஸ்பின் ட்ராக்ல நம்ம வந்து தோத்துருவோம், டர்னிங் ட்ராக்ல நம்ம ஃபிளாட் ட்ராக்லயே விளையாடி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே ஐ ஆல்மோஸ்ட் கால்ட் இட் எஸ்டர்டே. ப்ரொடியூசர் அவினாஷ் அதை போடுங்க பார்க்கலாம் எனக்காக அந்த ஒரு வீடியோ நான் என்ன சொன்னேன் நேத்து அப்படின்னு. என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா, எனக்கு வந்து சேப்பாக்னுடைய அந்த ஓல்ட் விக்கெட்டை இந்த மேட்ச்ல பாக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பிகாஸ் ஸ்பின் டு வின் தான் சிஎஸ்கேனுடைய தந்திரமா இருந்திருக்கு. அதேதான் நடந்திருக்கு. 4 விக்கெட் வீழ்த்தாங்க. பட் நம்ம வந்து இன்னொரு விஷயம் அண்ட் அதுலயும் வந்து நம்ம வந்து அலசி பார்த்திருந்தோம். 2 அணிகளுக்கும் இருக்கிற ஸ்பின்னர்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த கம்பேரிசனும் நம்ம பண்ணி பார்த்தோம். அதுலயும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பின்னர்ஸ் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுதான் நடந்தது. So that's exactly what happened. And அதுலயும் நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தது மக்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே KKRோட ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க, லீத்தலா இருப்பாங்க. எஸ், டெஃபினெட்லி லீத்தல் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரியான ட்ராக் கிடைச்சதுன்னா, ஐ மீன் யூ நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ட். Look, you said the right thing, Vishnu. சென்னையில சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் அவ்வளவுதான். மத்த இடத்துல நீங்க வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் கம்பேர் பண்ணும்போது மேபி தோஸ் ஆரஞ்சஸ் ஆர் ஸ்வீட்டர். ஓகே. ரவீந்திர ஜடேஜானுடைய ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 2 விக்கெட் வீழ்த்திட்டாரு. அங்கரீஷ் ரகுவன்ஷி ரொம்ப யோசிக்காம ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ட்ரை பண்ணாரு, விக்கெட் காலி. அதுக்கப்புறம் சுனில் நாராயண் சொல்லி எடுத்தாரு. 3 out of 3 டைம்ஸ் ரவீந்திர ஜடேஜா இவருடைய விக்கெட்டை எடுத்திருக்காரு. மறுபடியும் சொல்லி எடுத்தாரு. சரி, நீங்க பெரிய ஷாட் ஆட போனீங்கன்னா ஜட்டு கிட்ட, அதுவும் சேப்பாக்கத்துல டெஃபினட்டா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிதான் வச்சிருப்பாங்க. சுனில் நாராயண் கிளம்பினாரா, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வந்தாரு. ஆக்சுவலி செம்மையா விளையாடினாரு. ஒரு கேம்ல ஒரு 50 அடிச்சாரு. ஐ தாட் ஹில் பிளே வெரி வெல். ஓகே. பட் அவரும் வந்து ஒரு பெரிய ஷாட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஃப்ரெண்டு நம்ம எல்லாருக்குமே. ஸோ வி விஷ் ஹிம் வெல். நல்லா பண்ணுங்க கூடிய சீக்கிரம் வர போட்டிகள்ல. பட் ஜட்டு வாஸ் லைக் சம்திங் எல்ஸ். ஓகே. ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. தி ஒன்லி பிளேயர் இன் IPL டு ஸ்கோர் 1000 runs, டேக் 100 wickets
and successfully complete 100 catches. வேற யாருமே பண்ணது கிடையாது. Wow. 100 I mean, catches. இஸ் அ ஃபினாமினல் அத்லீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ வருஷமா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் டீமுக்காக இருந்தாலும் சரி, ஒரு வேல்யூபிளான ஆசெட் அவர். ஸோ ஐ மீன் அவர் வந்து நீங்க வந்து அவர் இல்லாம நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து அந்த இடத்த வந்து அவர் பிடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருந்தும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம், ஏன்னா ஒரு இந்த ஆட்டங்கள் நீங்க பார்க்கும்போது இந்த சீசன்ல வந்து அந்த அளவுக்கு இல்லையோ, இன்டென்ட் இல்லையோன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கிற அந்த சமயத்துல பால்ல கலக்கினாரு. 3 விக்கெட். அதுவும் நீங்க வந்து சுனில் நாராயணோட விக்கெட்ல எடுத்தீங்க, அங்கேயே ஒரு 50-60 ரன் குறைஞ்சிருச்சு. அண்ட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருக்கும்போது உள்ள வந்து விக்கெட் எடுத்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தேவையான பிரேக் த்ரூ கொடுத்ததுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர் பதிவு செய்யாம சுருண்டாங்க. சோ அந்த ஒரு விஷயத்துல டெஃபினெட்லி ரவீந்திர ஜடேஜா அந்த டோன் செட் பண்ணாரு. பட் ஆக்சுவலா இந்த மேட்ச்ல டோன் செட் பண்ணது துஷார் தேஷ்பாண்டே. முதல் ஓவர்ல ஒரு ரன் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட், பில் சால்ட்டோட விக்கெட் அவர் எடுத்தாரு. சோ அந்த ஒரு அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பால் பில் சால்ட்டோட விக்கெட் எடுத்து அந்த ஓவர்ல ஒரே ஒரு ரன் தான் கொடுத்தாரு. அங்கேயே ஒரு மாதிரி அந்த நம்பிக்கை முழுசா சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் வந்தது. பட் இருந்தாலும் ஒரு சுனில் நாராயண், ரே ரசல் இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆக போகுது அப்படின்ற அந்த பயத்தையும் ஒரு ரவீந்திர ஜடேஜா வந்து உடைச்சிட்டாரு. சோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேஸ் அண்ட் ஸ்பின் காம்பினேஷன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒர்க் ஆயிருந்ததுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மாதிரியான இந்த மாதிரியான கடப்பார பேட்டிங் சைடையும் அவ்வளவு பெரிய ஸ்கோர் பதிவு செய்யாம சீக்கிரமா வந்து அதை கண்டெயின் பண்ணதுக்கு காரணமா இருந்தது. And I think that was great to watch. I think you hit the nail on the head. I'm very glad you brought up Tushar Deshpande, Vish. ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப underrated bowler-ஆ இருக்காரு for the Chennai Super Kings. In fact 2023ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்ச விக்கெட் சிஎஸ்கேக்கு எடுத்து கொடுத்தது is not Matisha Patirana. It is துஷார் தேஷ்பாண்டே. ஓகே, அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு ஒரு சில மேட்சஸ்ல அப்படிங்கறதுனால அவருடைய விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. இன்னைக்கு செம்மையா போட்டாருங்க, 3 விக்கெட் வீழ்த்தினாரு. பட் ஐ வாண்ட் டாக் அபவுட் ஒன் பர்டிகுலர் விக்கெட், ஆண்ட்ரே ரசல். அவர் வர வரைக்கும் எல்லாருக்கும் டென்ஷன் தான், கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு. ஆனா கடைசி 3 ஓவரை கேபிட்டலைஸ் பண்ற எல்லா வாய்ப்புகளும் அவர்கிட்ட இருக்கு. எனிபடி ஹூ கேன் பேட் ஆன் திஸ் பிட்ச், இட்ஸ் ஹிம். ஓகே, ஸ்லோவா வருது, பால் கிரிப் ஆகுது, உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் பவர் தேவை, அது அவர்கிட்ட இருக்கு. சோ எனிபடி ஹூ கேன் மேக் இட் வொர்க் இஸ் ஹிம். அப்படிங்கும் பொழுது ஒரு 160 அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே வில் பி இன் ட்ரபிள் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா 18th ஓவர்ல முஸ்தபிசூர் ரஹ்மான் அவ்வளவு பிரில்லியண்டா போட்டு அவரை இரிட்டேட் பண்ணி, அவருக்கு வித்தே கொடுக்காம, அவருக்கு ரூமே கொடுக்காம அவ்வளவு நல்லா போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நெக்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆயிட்டார். சோ வாட் முஸ்தபிசூர் ரஹ்மான் செட் அப், துஷார் தேஷ்பாண்டே அவருடைய விக்கெட்டை எடுக்க முடிஞ்சிச்சு. எல்லாருமே ஒரு பயங்கர யூனிட் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சிஎஸ்கே. அதாவது எஸ்ஆர்எச் நமக்கு அகேன்ஸ்டா எப்படி ஒரு பிளானோட வந்தாங்களோ அதே மாதிரி இந்த தடவை சிஎஸ்கே கேகேஆருக்கு பிளானோட வந்திருந்தாங்க. இட் வாஸ் அப்பேரண்ட். நான் ஐ வாண்டட் டு see சமீர் ரிஸ்வி பேட். நான் அஜிங்கியா ரஹானே பேட் பண்ண மாட்டாரு, பிளேயிங் 11ல இருக்க மாட்டாருன்னு சொன்னேன். ஆனா சிஎஸ்கே வந்து அஜிங்கியா ரஹானே பேட் பண்ண வைக்கல at number 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பேட்டிங் ஈஸி சேஸ் தான். ரித்துராஜ் கைக்வாடுக்கு வேண்டிய 50. விஷ், வாட் டு யூ திங்க் அபௌட் தட்? பினாமினலுங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சீசன்ல நல்ல ஒரு துவக்கம் கிடைக்கல. இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். லெஃப்ட் ஆர்ம் பேஸுக்கு எதிராக அவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் பத்தி பேசியிருந்தோம். ஒரு ஸ்டார்க்கு வந்தா என்ன செய்ய போறார் அதை பத்தி பேசியிருந்தோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு கேப்டனாக வெற்றி அடிக்கு சம்பாதித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்டம் அற்புதமாக இருந்தது. ஒரு 60+ ரன்ஸ் அகேன்ஸ்ட் கேகேஆர், அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் போலிங் யூனிட், அகேன்ஸ்ட் 25 crore மிச்சல் ஸ்டார்க், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவரு பண்ணி காட்டுது. டெஃபினெட்லி பினாமினல். ஒரு வைபவ் வரோரா சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ண 2 விக்கெட் வீழ்த்தினாரு. பட் மத்த போலர்ஸுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம ஆரம்பத்துல ஒரு பெரிய நாக்ல, பெரிய ஸ்ட்ரைக் ரேட் நீங்க அந்த மாதிரியான நாக் ஆட தேவையில்லை. ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான நாக் அவர் இன்னைக்கு ஆடினாரு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஆட்டம் வந்து ருத்ராஜ் கைக்வாட் மும்பைக்கு வர போறார் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். சோ சரியான சமயத்துல அவருக்கு இந்த ஃபார்ம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் நான் நம்புறேன். ஏன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. மும்பை ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் வராங்க அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். 230+ பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வரும் பொழுது ஒரு பும்ரா போன்ற போலர்ஸ் அங்க இருக்கும் பொழுது டெஃபினெட்லி இந்த மாதிரியான ஸ்டார்ட் தேவைப்பட்டது. அண்ட் ஐ திங்க் ஐம் சோ ஹாப்பி டு see ருத்ராஜ் கைக்வாட் பேக் இன் ஃபார்ம். சூப்பர். அண்ட் அவர் அன்பீட்டனா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் 50 as a captain அடிச்சது அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. You could see he was emotional. ஏன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனில என்ன சொன்னாருன்னா, it's taking me back
to a few years before, நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் 50 சிஎஸ்கேக்கு அடிக்கும் பொழுது நானும் MS தோனியும் தான் பேட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தளபதி, அதாவது நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த மேட்சை முடிச்சோம். இன்னைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் 50 as கேப்டன் அடிக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு full circle வந்திருக்கு ரித்துராஜ் கைக்வாடுக்கு. I wish him all the very best, and somehow when he does well, no, I feel happy. So that means already நான் வந்து ஒரு சிஎஸ்கே ரசிகையா ஒரு கேப்டனா நான் ஒத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் எதுவும் நல்லா பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. Definitely. Darryl Indian Mitchell at youngsters. number 3. Quickly, ஒரே ஒரு பாயிண்ட். Darryl Yeah. Mitchell at number 3, correct position, Avish? டுடே இட் சீம்ஸ் சோ. ஏன்னா நான் எப்படி யோசிச்சேன்னா, சரி அந்த நெட் ரன் ரேட் அப்படின்ற விஷயம் சீக்கிரமா முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு பெரிய டோட்டல் இல்ல. ஏன்னா நெட் ரன் ரேட் போக போக இனி அந்த டாப் 4க்கு வரும்பொழுது ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் நெட் ரன் ரேட் சீக்கிரமா முடிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால. பட் ஐ திங்க் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் மேபி இட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க டேரல் மிச்சல் அனுப்பலாம். பட் அதர்வைஸ் ஐ திங்க் ஜிங்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் அட் தட் நம்பர் 3 ஸ்பாட் தான் எனக்கு தோணுது. பட் இன்னைக்கு டெஃபினெட்லி அவர் டேரல் மிச்சலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேம் டைம் தேவைப்பட்டது. அவருக்கு இன்னும் நிறைய நேரம் களத்துல இருந்து, ஏன்னா அதுதான் அவருக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி ஆட்டங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு அவர் அனுப்புனாங்க. ஐ திங்க் he did his job and தேவைப்படுங்க. ஏன்னா இப்போ ஒரு டேரல் மிச்சல் போன்ற பிளேயர்ஸ் வந்து சீசன் முழுவதும் விளையாட போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யூ நீட் ஹிம் இன் ரெட் ஹாட் ஷைனிங் ஃபார்ம். அண்ட் ஐ திங்க் வாஸ் குட் டு see that. அண்ட் ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டோட்டல் இல்ல. ஸோ ஐ திங்க் இட் ஒர்க் ஃபார் சிஎஸ்கே. யா, எனக்கு தெரிஞ்சு டேரல் மிச்சல் அட் நம்பர் 3 தான் அவங்க பாக்குறாங்கன்னு தோணுது. மேபி அஜிங்கியா ரஹானே வந்து ஒரு சில போட்டிகளுக்கு அப்புறம் விளையாட மாட்டாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. and I called it in the previous video itself. பட் எனக்கு அதான் தோணுது. பட் அஜிங்கியா ரஹானே MS தோனி ரொம்ப க்ளோஸ், அதனால அவர் வந்து விளையாட வைப்பாரு அப்படிங்கிறது அதுவும் பாசிபிலிட்டி. எனிவே, having said that, all's well that ends well. மறுபடியும் சேப்பாக்கு வந்தாச்சு, மறுபடியும் ஒரு வின் சம்பாதிச்சாச்சு. பட் இப்போ ஒரு பெரிய பரீட்சை சிஎஸ்கேக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லைக் யூ செட், சிஎஸ்கே வந்து மும்பைக்கு போய் மும்பை இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க. பட் பிஃபோர் ஆல் ஆஃப் தட் நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய மேட்சஸ் பத்தியும் பேசுவோம். இன்னைக்கு மக்களின் குரல் என்ன அப்படின்னு பாத்துடலாம் டக்குன்னு பிஃபோர் வி க்ளோஸ் தி ஷோ. மக்களின் குரல். ஐயோ, நாள் படிக்க முடியுதாடா? அப்பாப்பா, டுடே கேம்ல சிஎஸ்கே வின் பண்ணும்னா நான் சமீர் ரிஸ்வி டுடே மேட்ச்ல எடுக்கணும். பிகாஸ் ஸ்பின்னுக்கு எதிராக சூப்பரா ஆடுவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரஷித் கான், கரெக்ட். ரஷித் கான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சாரு, அதெல்லாம் கரெக்ட். சிவம் தூபே இவங்க பார்ட்னர்ஷிப் வந்துருச்சுன்னா சிஎஸ்கே 200+ ஸ்கோர் பண்ணி கேகேஆர் செகண்ட் பேட்டிங். சிஎஸ்கே பவுலர் பத்திரானா ஜடேஜா, பத்திரானா இன்னைக்கு விளையாடல. ஓகே, முஸ்தபிசுர் ரஹ்மான் அந்த வீசா ப்ராசஸ் திரும்ப வந்தாரு, நல்ல ஸ்பெல் போட்டாரு. we are all happy to see that as well. பிரஷர் ஆகி 170+ தான் அடிப்பாங்க, நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். ஓகே, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேர் என்ன, பர்வத், அப்பா ரொம்ப சின்னதா இருக்கே, மிஸ்டர் பர்வதா, அந்த மாதிரிதான் எனக்கு வந்து தெரியுது அதுல இருந்து பார்க்கும் பொழுது. ஐயோ ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே ஓகே, பட் ஒரு மாதிரி நல்ல ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காரு. 170 அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 170 கூட அடிக்க விடல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது தான் நீங்க நம்ம வந்து சொல்லி ஆகணும். பட் கிரேட் அனாலிசிஸ் சமீர் ரிஸ்வி. எஸ், டெஃபினெட்லி அவருக்கும் அந்த பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைச்சிருந்தது. சிவம் தூபே அவரும் ஆடினாரு. எல்லாமே ஓவரால் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நைஸ், வெல் டன், தேங்க் யூ சோ மச். இதே மாதிரி உங்களுடைய காமெண்ட்ஸ், உங்களுடைய லவ் அண்ட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நாளைக்கு என்ன கேம்னு ஞாபகம் இருக்காடா? ஐ திங்க் இட்ஸ் பஞ்சாப் வெர்சஸ் SRH. கரெக்ட் தானே? மச்சி, நீ எப்படி அங்க போயிட்ட, நான் எப்படி வந்துட்டேன்? பஞ்சாப் SRH சொன்னீங்க. ஹைதராபாத் கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன் பாத்தியா? SRH வெர்சஸ் பஞ்சாப். டக்குனு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஷோ க்ளோஸ் பண்ணிடலாம். SRH. நானும் SRH. ஐயோ, நமக்கே இப்ப ப்ரெடிக்ஷன் வந்து சேமாவே வருது. டேம் இட். நீ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறதுனால நீ என்னோட டீமுக்கு சேர்ந்துட்ட, அதான் நடக்குது. இது வேற. 2 அணிகளுமே ஒரு வெற்றிக்கு அப்புறம் தான் வராங்க. So let's see what happens. We'll break all of these matches for you. And இது வரைக்கும் நீங்க கிரிக்கெட் கிரேசிஸ்க்கு கொடுத்த அன்பு ஆதரவுக்கு thank you very much. And thank you to my producer Avinash as well. We'll see you in the next episode. Bye Vish. Bye guys. Thanks guys. Thanks boss. Bye.